அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் தயிர் சோறு தான் பண்ண போகிறோம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த தயிர் சோறுனா ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் சுவையில் நல்லா கொலன்னு தயிர் சோறு எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தயிர் சாதம் பண்ணுறதுக்காக 1/2 கப் ரைஸ் பாருங்கள், நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். தயிர் சாதத்துக்கு எப்போவுமே சாதம் நல்லா குழஞ்சிருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட 1/2 கப் தயிர், புளிப்பில்லாத தயிரை எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, மீடியம் புளிப்பு போதும். இதோட தாளிக்கிறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, ஒரு 3 பச்சை மிளகா விதை இல்லாமல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளி போட்டு வச்சுருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதோட தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு. சாதத்தில் நான் உப்பு போடல, ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கலாம். இதோட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் குழையாமல் இருந்ததுன்னா நம்ம கையிலேயே நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுருங்க. நீங்கள் இப்படி நல்லா பிசையும் போது சாதம் நல்லா குழஞ்சிரும். அப்போ தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கையை விட்டு கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இதோட பச்சை மிளகா, இதோட வரமிளகா, ஒரு 2 வரமிளகா. தயிர் சோறு காரமாக இருக்கக்கூடாது, காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் நான் வரமிளகாவில் பச்சை மிளகாவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ண இஞ்சி, இதை இதோட சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இதோட கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த தயிர் சோறை சேர்த்திருங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி கிண்டணும்னு இல்லை, இந்த மாதிரி கடாயை கீழே வச்சுட்டு கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. தயிர் சோறு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சம்மர்னு இல்லை, எல்லா காலத்துலேயும் கூட இந்த மாதிரி தயிர் சோறு செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.